kids, welcome to Kaikora Education. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் Flying High. இது கிளாஸ் 3 EVS NCERT-க்கான சிலபஸ். இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து வந்து பேர்ட்ஸோட பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். Flying High அப்படின்னா வந்து என்னது? வானத்துல உயர பறக்கிறது. வானத்துல யார் வந்து உயர வந்து பறப்பா? ஏரோப்ளேன் பறக்கும். அதை தவிர்த்து பறவைகள் வந்து பறக்கும். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்க போறது பேர்ட்ஸை பத்தினதான், சரிங்களா? ஸோ பேர்ட்ஸோட பார்ட்ஸ் என்னென்ன, ஒவ்வொரு பேர்ட்ஸ் எப்படி வேரி ஆகுது அப்படின்றத பத்தியும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பேர்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆன் மை ஹெட் ஐ ஹாவ் அ crest. All say I dance the best. Of my feathers I am proud. Before the rain I cry aloud. ஸோ என்ன மீனிங் அப்படின்றத பார்க்கலாமா? ஆன் மை ஹெட் ஐ ஹாவ் அ crest அப்படின்னா வந்து என்னது? அதாவது என்னோட தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா crestனா கொண்டை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கொண்டை வந்து இருக்கு. அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க நான் தான் சிறப்பாக ஆடுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுது இந்த பறவை. ஆஃப் மை ஃபெதர்ஸ் ஐ எம் ப்ரௌட். என்னோட இறகு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை பார்த்து நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி பிஃபோர் தி ரெயின் ஐ க்ரை அலோன். மழை பெய்யறதுக்கு முன்னாடி நான் வந்து ஓன்னு கத்திட்டு அழுவேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான எல்லா ஆக்ஷன்ஸும் எந்த பேர்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்? பீகாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீகாக். எழுதுவோமா? ஸோ பீகாக்கோட ஸ்பெல்லிங் வந்து என்னது? PEA. P அடுத்து வந்து காக், COCK, சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? லாங் அண்ட் க்ரூட் இஸ் மை டெய்ல். என்னோட வால் வந்து பார்த்தீங்கன்னா லாங், நீளமாக வந்து இருக்கு. அதே மாதிரி க்ரூடுனா இந்த மாதிரி வெட்டு, அதே மாதிரி க்ரூனா தோப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது அடுக்கடுக்கா இருக்கிறது தான், ஓகேங்களா? ஹை அப் இன் தி ஸ்கை ஐ செயில். அதாவது வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயரமாக நான் வந்து பறப்பேன். அது பார்க்க வந்து எப்படி வந்து இருக்கும்? நான் வந்து செயில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். போட்லாம் பார்த்துருப்பீங்க, அது எப்படி செயில் பண்ணும்? அப்படியே கீழே மேலே ஏறி தண்ணியில் வந்து போகுமா? ஸோ அதைத்தானே செயிலிங் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவை வந்து அப்படியே செயில் பண்ணிட்டு வந்து போகுமா, சரிங்களா? ஐ பிக் அண்ட் ஈட் ஆல் தி மைஸ். நான் என்ன பண்ணுவேன்? அதாவது என் கண்ணு முன்னாடி என்னெல்லாம் எலி தென்படுதோ அதை எல்லாமே நான் வந்து பொறுக்கி எடுத்து நான் வந்து சாப்பிடுவேன். தி டேஸ் இஸ் வாட் யூ கால் மீ. ஸோ என்னோட பெயர் வந்து என்னது? நான் வந்து எந்த பறவை? கண்டுபிடிங்க பார்ப்போம். நான் வந்து யாரு? ஈகிள். ஸோ ஈகிளோட ஸ்பெல்லிங் என்ன? EAGLE, ஈகிள். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மை ஃபெதர்ஸ் ஆர் green. என்னோட இறகு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் வந்து இருக்குமா, சரிங்களா? மை பீக் இஸ் ரெட். பீக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி ரெட் கலரில் வந்து இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பகுதியை தான் பீக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பீக்னா தமிழில் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா முனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தி தான் பறவைகள் வந்து தனக்கான உணவை வந்து உட்கொள்ளும், சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? மை பீக் இஸ் ரெட். என்னோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு வண்ணத்தில் வந்து இருக்கும். கோவா அண்ட் கிரீன் சில்லி ஐ எம் ஃபெட். எனக்கு உணவா வந்து என்ன வந்து கொடுப்பாங்க? கோவா, கொய்யா பழமும் அதே மாதிரி பச்சை மிளகாய் கிரீன் சில்லியும் வந்து கொடுப்பாங்க. ஐ லவ் டு காப்பி பீப்புள்ஸ் வாய்ஸ். எனக்கு வந்து உங்களோட குரல் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து காப்பி பண்ண வந்து பிடிக்கும். அதாவது நம்ம எதுவும் பேசணும்னா கிளி அப்படியே ரிப்பீட் பண்ணும் பார்த்தீங்களா? ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் கீப் மேக்கிங் அ லாட் ஆஃப் நாய்ஸ். நான் எப்பயும் கீச்னு சத்தம் போட்டுக்கிட்டே வந்து இருப்பேன். ஸோ இது வந்து என்ன பறவை? பேரட். ஸோ பேரட்டோட ஸ்பெல்லிங் வந்து என்னது? PARROT. பேரட்டுக்கு வந்து டபுள் ஆர் வரும், ஸோ நினைவு வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்த பேர்டை பற்றி பார்க்கலாம். பிளாக் ஆர் மை ஃபெதர்ஸ். என்னோட இறகு என்ன வண்ணத்தில் வந்து இருக்கு? கருப்பு வண்ணத்தில் வந்து இருக்கு. அண்ட் பிளாக் இஸ் மை. ஸோ இந்த பேர்டு வந்து என்ன நிறத்தில் வந்து இருக்கு? கருப்பு நிறத்தில் வந்து இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இஸ் மை கலர். என்னோட வண்ணமும் கருப்பு தான், சரிங்களா? ஸோ கலர் இங்கே ஸ்பெல்லிங் COLOUR, கலர். கா ஐ டூ ஆல் டே லாங். நாள் முழுதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா காக்கான் தான் கத்திக்கிட்டே வந்திருப்பேன். நான் வந்து எந்த பறவை? நான் தான் காக்கா. ஸோ காக்கா வந்து எப்படி வந்து சொல்லுவாங்க? க்ரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் வந்து
OW க்ரோ. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வேர்ட் வந்து கொடுத்துருக்காங்க? கூ கூ இஸ் மை சவுண்ட். நான் வந்து எப்படி வந்து கத்துவேன், என்னோட ஒலி வந்து எப்படி வந்து இருக்கும், கூ கூ அப்படின்னு வந்து இருக்கும். எவ்ரிவேர் ஐ எம் ஃபவுண்ட். நீங்க எல்லா இடங்கள்லையும் நீங்க என்ன பார்க்கலாம். மை ஸ்வீட் வாய்ஸ் கிவ்ஸ் மீ ஃபேம். என்னோட இனிமையான குரல் வந்து எனக்கான பெருமை அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ அது வந்து என்ன பறவை, கூன்னு என்ன பறவை வந்து கத்தும், குக்கு தான் அப்படி வந்து கத்தும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து குக்கு. ஸ்பெல்லிங் வந்து CUCK போட்டுட்டு டபுள் O போட்டுக்கோங்க, குக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இங்கே எந்த பேர்டை பற்றி கொடுத்துருக்காங்க, வல்ச்சர் அப்படின்றத வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ வல்ச்சர் அப்படின்றது இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் கழுகு தான். ராஜாலின்னு கூட வந்து சில நேரம் வந்து இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டெட் அனிமல்ஸ் ஐ டூ ஈட். நான் வந்து உணவாக என்ன வந்து சாப்பிடுவேன், இறந்து போன விலங்குகளை வந்து சாப்பிடுவேன். மேக்கிங் பிளேசஸ் கிளீன் அண்ட் நீட். ஸோ அந்த இறந்த விலங்குகளை சாப்பிட்றதுனால அந்த இடங்கள் எப்படி வந்து மாறுது, கிளீன் சுத்தமாக மாறுது, அதே மாதிரி அழகாவும் மாறுது. ஹை அப் இன் தி டேஸ் ஐ ஃப்ளை. நான் வந்து எங்க வந்து உயரமா பறப்பேன், ஸ்கை வானத்துல தான் பறப்பேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை, SKY ஸ்கை. வல்ச்சர் இஸ் வாட் ஐ எம் கால்ட் பை. ஸோ என்னை வந்து எப்படி வந்து கூப்பிடுவாங்க, வல்ச்சர் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மை பீக் இஸ் பிங்க். என்னோட பீக் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து இருக்கும். ஃபெதர்ஸ் கிரே. இறகுகள் வந்து சாம்பல் நிறத்தில் வந்து இருக்கும். கட்டர் கு ஐ கோ ஆன் ஆல் டே. அதாவது நாள் பூரா நான் வந்து எங்கே போய் திரிவேன், அதாவது சீவேஜ் டிச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கட்டர் கூனா. அதாவது குழிகள், அந்த குழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து நிரம்பி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து நீங்கள் என்ன வந்து பார்க்கலாம். இன் ஹவுசஸ் ஐ மேக் மை ஹோம். உங்களோட வீடுகளுக்கு கூரை கீழே தான் என்னோட வீடு வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ நான் வந்து என்ன பறவை கண்டுபிடிங்க. ஸோ நான் யாரு, பீஜியன், மாடப்புறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு கூரை கீழே வந்து இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? சில வீடு கீழே வந்து நீங்கள் பார்க்கலாம், எல்லா வீடுகளையும் இருக்காது, சில வீடுகளில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ பீஜியன் இதுக்கான ஸ்பெல்லிங் வந்து என்னது, PIGEON, பீஜியன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மை பீக் இஸ் வெரி ஸ்பெஷல். என்னோட முனை அப்படி இல்லைன்னா அழகு வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு வந்து இந்த பறவை சொல்லுது. ஐ யூஸ் இட் லைக் அ நீடில். நான் அந்த பீக்கை வந்து என்னவா பயன்படுத்துவேன், ஊசியா வந்து பயன்படுத்துவேன். ஸ்டிச்சிங் லீவ்ஸ் ஐ மேக் மை ஹோம். அந்த ஊசியை பயன்படுத்தி என்ன வந்து இந்த பறவை வந்து தைக்குது, இலைகளை வந்து தைக்குது. ஸோ அதை தச்சு அது தன்னோட வீடை வந்து உருவாக்குது. சரிங்களா? தி டேஸ் பேர்ட் இஸ் ஹவு ஐ எம் நோன். என்னோட பெயர் வந்து என்னது, ஸோ தைக்கிறதுனாலே இது பேர் வந்து என்னது, டெய்லர் பேர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ டெய்லர், TAILOR, டெய்லர் பேர்டு. ஸோ அடுத்து என்ன பறவை பத்தி கொடுத்துருக்காங்க, இன் ட்ரங்க் ஆஃப் ட்ரீ ஹோல்ஸ் ஐ மேக். அதாவது மரத்தோட தண்டுகள், மரக்கட்டை இருக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் ஐ மேக் அப்படின்னா ஓட்டைகளை வந்து நான் வந்து உருவாக்குவேன். ஸோ எதுக்கு வந்து அதில் வந்து ஓட்டப்படுது, ஒன்று வந்து தன்னோட வீடை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஓட்டப்படுது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகள், மரத்தில் வந்து சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்து தன்னோட உணவை வந்து சாப்பிடும். சரிங்களா? இந்த பறவை. ஹிடன் இன்செக்ட்ஸ் ஐ இன்டேக். ஸோ ஓட்ட போட்டு அதுக்குள்ள மறைஞ்சிருக்க பூச்சிகளை வந்து நான் வந்து சாப்பிடுவேன். டுக் 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 ஐ ஒர்க் ஆல் டே. நான் மரம் கொத்தும் போது என்னோட சவுண்ட் வந்து எப்படி வருது, டுக் 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 அப்படின்னு வந்து வருது. ஸோ அந்த கொத்துறது தான் இங்கே வந்து வேலையாக வந்து அது வந்து கன்சிடர் பண்ணுது. சரிங்களா? அந்த பேர்டை. ஸோ இது வந்து என்ன பேர்ட், woodpecker. தி woodpecker இஸ் வாட் பீப்புள் சே. என்னை வந்து மக்கள் என்னன்னு வந்து சொல்லுவாங்க, மரம் கொத்தி பறவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. woodpecker என்னது, மரம் கொத்தி பறவை. ஸோ எல்லா பேர்ட்ஸ் பேசுறதை கேட்டுட்டு இருந்த அவுல் என்ன சொல்லுது, why is there so much of noise in the jungle. ஏன் இந்த காட்டுல ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு வந்து ஆந்தை வந்து கேக்குது. ஐ ஜஸ்ட் கெனாட் ஸ்லீப். இந்த சத்தத்தினால எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு வந்து அவுல் வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ அதுக்கு இந்த பேர்ட், இது வந்து என்ன பேர்ட், புல்புல். சரிங்களா? புல்புல் தலையில இந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி ரெட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ புல்புல் வந்து என்ன சொல்லுது, டியர் அவுல் தி பேர்ட்ஸ் ஆர் ஆல் ப்ரைசிங் தெம்செல்ஃப் அண்ட் ஷவுட்டிங். அதாவது ஆந்தையாரே மற்ற பறவைகள் எல்லாமே தன்னைத்தானே புகழ்ந்து சத்தம் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு வந்து இந்த புல்புல் வந்து சொல்லுது. ஸோ இதை கேட்டுட்டு இருந்த அவுல் என்ன சொல்லுச்சு, தி அவுல் செட் ஸ்டாப் திஸ் ஹுல்லபெல்லோ ஒய் ஆர் யூ குவாரலிங். அதாவது உங்களோட கூச்சல வந்து நிப்பாட்டுங்க, ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு வந்து ஆந்தை கேக்குது.
we are all special in our own ways. நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையில சிறப்பானவங்க. our claws, beaks, feathers and sounds are different, yet we are all birds. அதாவது நம்மளோட clawsனா நகங்கள், beaksனா அழகு, featherனா என்னது, இறகு, அதே மாதிரி சவுண்ட்ஸ்னா அதாவது பேர்ட்ஸ் எழுப்புற ஒளி. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பேர்ட்ஸ்க்கும் இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்குமா? ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நம்ம எல்லாமே பறவை அப்படின்ற இனத்தை வந்து சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து இந்த அவுல் வந்து சொல்லுது. இஃப் வி ஆல் லுக்ட் அலைக், ate the same food and made the same sound, think how dull the world would be. அதாவது நம்ம எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தோம்னா, இல்லைன்னா ஒரே வகையான உணவை உண்டுட்டு இருந்தோம்னா, அப்படி இல்லைன்னா ஒரே வகையான ஒளியை வந்து எழுப்பணும்னா இந்த உலகமே எப்படி வந்து மந்தமான நிலையில வந்து இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு வந்து ஆந்தை வந்து அந்த பேர்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ நம்மளும் அப்படிதான், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையில வந்து ஸ்பெஷலா வந்து இருக்கும். சரிங்களா? Which of the birds mentioned in the lesson have you seen? Write their names. அதாவது இங்க லிஸ்ட் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க பாத்தீங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்களா அந்த ரிடில்ஸ்ல. ஸோ இந்த பறவைகள்ல நீங்க எந்த பறவைகளை வந்து பார்த்துருக்கீங்களோ அதோட நேம்ஸ் எல்லாமே எடுத்து எழுதுங்க. சரிங்களா? எழுதுவோமா? ஸோ இந்த பேர்ட்ல என்ன பறவை ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க? பீகாக். பீகாக் நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ பீகாக். அடுத்து வந்து ஈகிள் கொடுத்துருந்தாங்க, ஈகிளும் நான் பார்த்துருக்கேன். பேரட் பார்த்துருக்கேன், பீஜியன் பார்த்துருக்கேன். அடுத்து குக்கு பார்த்துருக்கேன். வேற என்ன பேர்ட் வந்து பார்த்துருக்கேன்? அவுல் பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வல்ச்சர். வல்ச்சர் பார்த்ததில்ல. அடுத்து டெய்லர் பேர்ட் பார்த்ததில்ல. உட்பெக்கர் பார்த்துருக்கேன். அடுத்து க்ரோ. சரிங்களா? ஸோ இது எல்லா பேர்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். நீங்க என்ன பார்த்துருக்கீங்களோ அதை வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. ஓகேங்களா? நவ் கோ அவுட் சைட் அண்ட் லுக் ஃபார் பேர்ட்ஸ் ஆன் ட்ரீஸ், இன் வாட்டர், ஆன் தி கிரவுண்ட், இன் அண்ட் அரௌண்ட் புஷஸ். ஹவு மெனி பேர்ட்ஸ் கேன் யூ see? இப்போ வெளியில போங்க, வெளியில போய் உங்களை சுத்தி வந்து பாருங்க. சரிங்களா? ஸோ பறவைகளை நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்க அப்படின்றத நோட்டீஸ் பண்ணி சொல்லணும். சரிங்களா? மரத்துல வந்து எத்தனை பார்த்தீங்க, அதே மாதிரி நீர்ல வந்து எவ்வளவு பார்த்தீங்க, கிரவுண்ட் தரையில எவ்வளவு பார்த்தீங்க, இன் அண்ட் அரௌண்ட் புஷஸ்னா புதர்கள், செடிகள் வந்து இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுல வந்து எவ்வளவு பறவைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க. சரிங்களா? ஸோ கவுண்ட் பண்ணி நீங்களும் சொல்லுங்க. நான் வந்து எவ்வளவு பார்த்தேன்னா, ஹவு மெனி பேர்ட்ஸ் குட் யூ see? நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்ட்ஸ் வந்து பார்த்தேன். சரிங்களா? ஸோ 10 பேர்ட்ஸ் அப்படின்னு வந்து நான் வந்து எழுதுறேன். In the table, write the names of the birds and tick the place where you saw them. இப்போ நீங்க 10 பறவைகள் வந்து பார்த்தீங்கல்ல, ஸோ அந்த பறவைகளோட பெயர்கள் வந்து எழுதி எங்க வந்து எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்க அப்படின்றத எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. If you do not know the names of any bird, then write how you would know it. சில பறவைகளோட பெயர்கள் வந்து தெரியலனா அதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதோட பெயர் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மெத்தடையும் சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்லலாம், அந்த பறவை வந்து பார்க்க வந்து ப்ரௌன் கலர்ல இருந்துச்சு, பீக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு, அதுக்கு ஃபெதர்ஸ் சின்னதா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க சொல்லி அந்த பேர்டை வந்து ஐடென்டிஃபையும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து எழுதுவோமா, என்னெல்லாம் பறவைகள் பார்த்தோம், அது எங்க பார்த்தோம் அப்படின்றத எழுதலாம். சரிங்களா? நேம் ஆஃப் தி பேர்டு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த பேர்டு வந்து ஸ்பேரோ, சிட்டுக்குருவி. சரிங்களா? ஸோ இதை வந்து எங்க வந்து பார்த்தேன்னா மரத்துல பார்த்தேன். ஸோ ஆன் தி ட்ரீ அதுல வந்து நான் வந்து டிக் பண்றேன். ஓகேங்களா? அடுத்து வந்து டக் வந்து பார்த்தேன். டக்னா என்னது? வாத்து. ஸோ வாத்தை வந்து நான் எங்கெல்லாம் பார்த்துருக்கேன்னா வாட்டர்ல வந்து பார்த்துருக்கேன், அதே மாதிரி கிரவுண்ட் நடந்து போகும்போதும் பார்த்தேன். சரிங்களா? அடுத்து க்ரோ. க்ரோனா காக்கா. ஸோ இந்த காக்காவை நான் எங்க வந்து பார்த்தேன்? மரத்துல வந்து பார்த்தேன். அதே மாதிரி பறந்துட்டு இருக்கும் போதும் பார்த்தேன். ஸோ ஃப்ளையிங். ஃப்ளையிங்னா என்னது? பறந்துட்டு இருக்கிறது. சரிங்களா? அடுத்து பீஜியன், மாடப்புறா. ஸோ மாடப்புறாவை நான் எங்க பார்த்துருக்கேன்னா என்னோட வீட்டில் வந்து பார்த்துருக்கேன். இன் தி ஹவுஸ், கூடு கட்டி வந்து இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பேரட், கிளி. ஸோ கிளியை நான் எங்க பார்த்துருக்கேன்? மரத்துல பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் வளர்த்துருக்காங்க, அதையும் பார்த்துருக்கேன். பறக்கிறப்பையும் கிளியை நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 3 தடவை டிக் பண்றேன். சரிங்களா? ஸோ நீங்க எங்கெங்க பார்த்தீங்களோ அதுக்கேற்ற ஆப்ஷன்ஸ்க்கு வந்து டிக் பண்ணிக்கோங்க.
Have you ever noticed that different birds have different type of beaks? இப்போ பல வகையான பறவைகள் வந்து பார்த்தோம். ஒவ்வொரு பறவைக்கும் பீக்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சா? இல்லை, வேற வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்ப்போமா, என்னெல்லாம் பேர்ட்ஸ்க்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். Given below are pictures of beaks of birds. ஸோ இங்கே வந்து பறவைகளோட படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட பீக்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. Look at them carefully. Identify the birds and write their names. ஸோ இந்த பீக்கை பார்த்து அது என்ன பேர்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி இருக்குது, கிளிமூக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பயங்கர ஷார்ப்பாக வந்து இருக்கும். சரிங்களா? ஈஸியாக வந்து வெட்டிடும். இது வந்து என்ன பேர்ட்? பேரட். ஸ்பெல்லிங் PARROT. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? க்ரோ. இது வந்து பாருங்க எவ்வளோ நீளமாக வந்திருக்கு இதோட பீக்கை. க்ரோ. இது வந்து என்னது? பீகாக், மயில். இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க, இந்த மாதிரி. கோழிக்கும் இப்படி தான் வந்து இருக்கும். PACOCK, பீகாக். ஸோ நெக்ஸ்ட் என்ன பேர்ட் கொடுத்துருக்காங்க? ஈகிள். ஈகிளோட பீக் வந்து பாருங்க எவ்வளோ பாயிண்டடாக டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்து இருக்குன்னு. சரிங்களா? ஸோ ஈகிளோட ஸ்பெல்லிங் என்ன? EAGLE, ஈகிள். அடுத்து என்ன பேர்ட் கொடுத்துருக்காங்க? கிரேன். நாரை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நாரை வந்து பார்த்துருப்பீங்க, மீனை வந்து பிடிச்சி சாப்பிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பீக் எவ்வளோ நீளமாக இருக்கு வந்து பாருங்க. சரிங்களா? In the blank space, draw a picture of the beak of some other bird. Color it and write its name. அதாவது இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஏதாச்சும் பேர்டை வந்து ட்ரா பண்ணுங்க வித் இட்ஸ் பீக். சரிங்களா? ட்ரா பண்ணிட்டு அதோட நேம் எழுதிட்டு அதை கலரும் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து நான் வந்து என்ன ட்ரா பண்ண போறேன்னா, ஹென் வந்து ட்ரா பண்ண போறேன். ஹென்னும் ஒரு வகையான பேர்ட் தானே. சரிங்களா? ஸோ அதோட பீக் வந்து எப்படி வந்து இருக்கும்? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். ஹென்னை வந்து இங்கே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் அழகாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? HEN, hen. Just as birds have different type of beaks, they also eat different types of food. அதாவது பறவைகளுக்கு வந்து வித்தியாசமான பீக்ஸ் மட்டும் இல்லை, அதோட ஃபுட் ஹேபிட், சாப்பிட்ற உணவும் வந்து பார்த்தீங்கன்னா வகை வகையாக இருக்கும், அதே மாதிரி வேறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. while some eat fruits, சில பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா பழங்களை வந்து சாப்பிடும். some eat seeds, சில பறவைகள் விதைகளை வந்து சாப்பிடும். some eat eggs, சில பறவைகள் என்ன பண்ணும்? முட்டையை கொத்தி குடிக்கும்ல. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. some eat egg while some other eat fish. சில பறவைகள் வந்து மீனை வந்து சாப்பிடும். டக்கு, அதுக்கப்புறம் கிரெயின், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து சாப்பிடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் அதோட ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி. பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வல்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. வல்ச்சர் வந்து பொதுவாக வந்து என்ன சாப்பிடும்னு பார்த்துருக்கோம்? டெட் அனிமல்ஸை வந்து சாப்பிடும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சு மேப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஈகிள். ஈகிள்னா கழுகு. கழுகு வந்து பார்த்தீங்கன்னா எலியை வந்து சாப்பிடும். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? உட்பெக்கர், மரங்கொத்தி பறவை. ஸோ மரங்கொத்தி பறவை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மரத்தில் உள்ள பூச்சிகளை வந்து சாப்பிடும். ஸோ இன்செக்ட்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பேரட், கிளி. கிளி வந்து என்ன சாப்பிடும்? பச்சை மிளகாய் வந்து சாப்பிடும், படிச்சிடும்ல. ஸோ கிரீன் சில்லி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பீஜியன், மாடப்புறா. இது வந்து என்ன சாப்பிடும்னா கிரைன்ஸ், தானியங்களை வந்து சாப்பிடும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க. Have you ever noticed that birds fly and walk in different ways? அதாவது பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விதமாக பறக்கும், அதே மாதிரி நடக்கும். சரிங்களா? their neck movements also differ. தன்னோட கழுத்தோட அசைவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வந்து மாறுபடும் ஒவ்வொரு பறவைக்கும். the myna moves her neck back and forth with a jerk. மைனா அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அது தன்னோட கழுத்தை வந்து எப்படி வந்து அசைக்குமா? முன்னும் பின்னும். வித் ஜெர்க்னா ஒரு டக்குன்னு ஒரு அசைவோட அசைக்குமா. சரிங்களா? தி அவுல் கேன் ரொட்டேட் இட்ஸ் நெக் பேக்வர்ட் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். அவுல், ஆந்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஹெட்டை வந்து கம்ப்ளீட்டாக 360 டிகிரிஸ்க்கு வந்து ரொட்டேட் பண்ணும். அப்படின்னா அது கழுத்து எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்றத பாருங்க. அதாவது முன்னாடி இருந்துட்டே அப்படியே பின்னாடி அப்படியே மண்டையை திருப்போம். சரிங்களா? ஸோ அதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கேன் யூ மூவ் யுவர் நெக் லைக் தி அவுல்? இந்த மாதிரி ஆந்த மாதிரி உங்களால் மூவ் பண்ண முடியுமா நெக்க? முடியாது. சரிங்களா? நம்மளால 90 டிகிரிக்கு மேலே திருப்ப முடியாது. ஸோ நோ, இதுக்கான ஆன்சர் நோ. There are some birds which can imitate our voice. அதாவது சில பறவைகள் நம்மள மாதிரியே திருப்பி நம்மளோட சவுண்டை, நம்ம பேசுறத அப்படியே இமிட்டேட் பண்ணும், காப்பி பண்ணும். சரிங்களா? Do you know the name of any such bird?
ஸோ நம்மள மாதிரி காப்பி அடிக்கிற பேர்ட் வந்து என்ன பேர்டு? பேரட். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ட்ரா இட்ஸ் பிக்சர் இன் யோர் நோட் புக். பேரட்டை வந்து உங்கள் நோட் புக்கில் எடுத்து ட்ரா பண்ணுங்க, கலர் பண்ணுங்க, அதோட நேமையும் எடுத்து எழுதுங்க. PARROT, பேரட் அதோட ஸ்பெல்லிங். சரிங்களா? ஸோ அதையும் மறக்காம எழுதிருங்க. PARROT. Go outside and watch how many birds walk and move their necks. ஸோ இதே மாதிரி நீங்கள் வெளியில் போய் அந்த பறவையை நோட்டீஸ் பண்ணுங்க. சரிங்களா? எப்படி நடக்குது, எப்படி தன்னோட கழுத்தை வந்து திருப்புது, இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணுங்க. Look at their feathers and listen to the sounds made by them. அது மட்டும் அல்ல, அதோட இறகுகள் இருக்கு பார்த்தீங்களா, சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா, என்ன கலரில் இருக்குது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அதோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கேளுங்க. சரிங்களா? காப்பி தி சவுண்ட்ஸ் மேட் பை எனி 3 பேர்ட்ஸ். ஏதாச்சும் ஒரு 3 பறவை வந்து பார்த்துட்டு அது எப்படி கத்துதோ அதே மாதிரி நீங்களும் கத்தி ட்ரை பண்ணுங்க. குக்கு வந்து குக்கூன்னு கத்துதுல, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. காப்பி தியர் நெக் மூமெண்ட்ஸ் டூ. அதோட கழுத்து எப்படி அசைக்குதோ அதே மாதிரி நீங்களும் அசைச்சு பாருங்க. சரிங்களா? ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு கெஸ் which birds you copied. இதை வந்து நீங்கள் விளையாட்டா கூட விளையாடலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பேர்டுன்னு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றதையும் பாருங்க. தி feathers of birds are of different colors, shapes and sizes. ஸோ feathers அப்படின்னா வந்து என்னது? இறகு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ இந்த ஃபெதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பறவைகளுக்கும் வந்து மாறுபடும். அதோட வண்ணங்கள் மாறுபடும், அதோட ஷேப்ஸ் வடிவங்கள் மாறுபடும், அதே மாதிரி சைஸஸ் சின்னதாக இருக்கலாம். பீகாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இருக்கும். அதே மாதிரி லவ் பேர்ட்ஸ்க்கெல்லாம் சின்னதாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் மாறுபடுது. சரிங்களா? தேர் ஃபெதர்ஸ் ஹெல்ப் தம் டு ஃப்ளை அண்ட் கீப் தம் வார்ம் டூ. இந்த ஃபெதர்ஸோட யூஸ் வந்து என்ன? இது எதுக்காக வந்து பயன்படுது? அந்த பறவைகள் எதுக்காக வந்து பயன்படுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பறக்கிறதுக்காகவும் தன்னோட உடம்ப வந்து கதகதப்பா வச்சுக்கிறதுக்காகவும் பயன்படுது. நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னது? ஈஸியாக வந்து நம்மளோட கோல்டு வந்து தாக்காது. சரிங்களா? ஸோ அதுக்கான ரீசன் தான். அதே மாதிரி தான் ஃபெதர்ஸ் வந்து பேர்ட்ஸில் வந்து பயன்படுது. From time to time, bird loses their old feathers and new ones grow in their place. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பழைய இறகுகள் எல்லாம் கீழே விழுந்துரும். புது இறகுகள் வந்து புதுசாக வந்து முளைக்க ஆரம்பிக்கும். சில நேரம் நம்ம வீட்டில் வளர்க்குற லவ் பேர்ட்ஸில் கூட பாருங்க, சில நேரம் வந்து உடம்புல முடியே இல்லாமல் இருக்கும், ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தழுத்து வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபெதர்ஸ்க்கு வந்து இருக்கு. You must have often seen feathers of birds lying around. அதனால தான் நம்ம சில இடங்கள்ல வந்து கீழே பார்க்கும்போது அந்த feathers வந்து கீழே விழுந்து கிடக்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். சரிங்களா? Collect feathers which you find lying around. உங்களை சுற்றி இந்த மாதிரி feathers இருந்துச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணுங்க. ஸ்டடி their shape. அது எந்த ஷேப்பில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, கலரில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. மேக் அ பிக்சர் ஆஃப் பேர்ட் இன் யுவர் நோட் புக் அண்ட் பேஸ்ட் தி ஃபெதர்ஸ் ஆன் இட். உங்கள் நோட் புக்கில் வந்து அந்த ஃபெதர்ஸ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட பெயரையும் எடுத்து எழுதுங்க. எந்த பேர்டோட ஃபெதர்னு எடுத்து எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேக் தி பிக்சர் ஆஃப் அ பேர்ட் இன் யுவர் நோட் புக் அண்ட் பேஸ்ட் தி ஃபெதர்ஸ் ஆன் இட். அதாவது இப்போ ஹென்னோட ஃபெதர்ஸை நீங்கள் கீழே கலெக்ட் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா ஹென்னை வந்து உங்கள் நோட் புக்கில் ட்ரா பண்ணுங்கள். அந்த ஃபெதர்ஸை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அதோட பெயரையும் எடுத்து எழுதுங்க ஹென்னுன்னு. சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதர் தென் பேர்ட்ஸ் விச் ஆர் தி அதர் அனிமல்ஸ் தட் கேன் ஃப்ளை. பறவைகளை தவிர்த்து வேற என்ன விலங்குகள்னால பறக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பொதுவாக இன்செக்ட்ஸ் பூச்சிகள்னால பறக்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் லிஸ்ட் ஆஃப் இன்செக்ட்ஸ் எழுதினாலே இதுக்கு வந்து அதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ மஸ்கிட்டோ, MOS, மஸ்கிட்டோ, QUITOES. மஸ்கிட்டோஸ்னா என்னது? கொசு. சரிங்களா? அடுத்து பட்டர்ஃப்ளை, வண்ணத்து பூச்சி, பட்டர் ஃப்ளை, FLY, ஃப்ளை. அடுத்து ஹனிபி, தேனி. ஸோ அதுவும் வந்து பறந்து பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ ஹனிபீஸ் எழுதிக்கலாம். அடுத்து என்ன இருக்குது? ஹவுஸ் ஃப்ளை, நம்ம வீட்டில் வந்து பறந்து வந்து உட்காரதெல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ ஹவுஸ் ஃப்ளை. அடுத்து வந்து டிராகன் ஃப்ளை, வெட்டுக்கிளி. அடுத்து என்னது? காக்ரோச். நம்ம அடிக்க போவோம், அது வந்து பறந்து போயிடும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்னது? இன்செக்ட்ஸ். ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. அதர் தன் பேர்ட்ஸ் விச் ஆர் அதர் அனிமல்ஸ்னா இதை நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணலாம். ஓகேங்களா? இஃப் யூ குட் ஃப்ளை லைக் அ பேர்ட் வேர் வுட் யூ லைக் டு கோ. நீங்களும் பறவைகள் மாதிரி பறக்க முடிஞ்சதுன்னா எங்கே போவீங்க? வாட் எல்ஸ் வுட் யூ டூ. போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பறவைகள் மாதிரி பறக்க முடிஞ்சா நான் வந்து ஃப்ரான்ஸ்க்கு வந்து ஈஸியாக பறந்து போயிடுவேன். சரிங்களா?
I would like to go to France. ஸோ ஃப்ரான்ஸ். ஸோ அங்கே போய் என்ன பண்ணுவேன், ஐஃபில் டவர்ல இருந்து கீழே உள்ள மக்களை வந்து பார்ப்பேன். சரிங்களா? ஐ வுட் லைக் டு see people from greater heights. பெரிய உயரத்துல இருந்து கீழே உள்ள மக்களை வந்து நான் வந்து பார்ப்பேன். ஸோ மக்கள் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து பார்க்கலாம். What would happen if birds could not fly but only walk on their feet? அதாவது பறவைகள்னால பறக்க முடியாம தன்னோட பாதங்களை பயன்படுத்தி நடக்க மட்டுமே முடிஞ்சா என்னவா இருக்கும்? அதாவது அந்த பேர்ட்ஸ் வந்து ஈஸியா மித்த அனிமல்ஸ்ட மாட்டிக்கிட்டு அதோட கவுண்ட்ஸே வந்து ரொம்ப கம்மியாயிடும். சரிங்களா? ஸோ அதை கூட இதுக்கான ரீசனை வந்து எழுதலாம். சரிங்களா? தேங்க்யூ கிட்ஸ்.